ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அதாவது வியன்னா அவர்களுக்கும் திவ்யா கணேஷ்க்கும் தான் இங்க ஒரு சண்டை வர மாதிரி காமிக்கிறாங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மணிக்கு வியன்னா வந்து கேசரி ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அதுக்கு அவங்க குறிப்பிட்ட அளவுல சக்கரை எடுத்திருப்பாங்க, ஓகேவா? அதனால சக்கரை வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குக்கிங் டைம்ல இருக்க சாண்ட்ராவும் திவ்யா கணேஷ் அதை வந்து ஒரு பிரச்சனை ஆக்கணும்னு சொல்லிட்டு அப்பயே பிளான் போட்டாங்க. அதான் இன்னைக்கு காலைல வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அப்ப திவ்யா கணேஷ் என்ன சொல்றாங்கன்னா, கிச்சன் டீம்ல இருக்கவங்க யாரையுமே கேட்காம இதுக்கப்புறம் எதுவுமே எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வியன்னாவை அவங்க வெள்ளிக்கிழமைல இருந்தே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து கேசரி பண்றோம் அது பண்றோம்னு சொல்லிட்டு எல்லா சக்கரை எடுத்து காலி பண்ணிச்சு. இப்போ டீ போட்டு சாப்பிட்டுக்கு டீ போட்டு குடிக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட சக்கரை இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அப்ப வியன்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் விட்டாங்க. அதாவது நான் அந்த கேசரி பண்ணும்போது அதாவது ஒரு அரை டப்பா வந்து சக்கரை இருந்தது, அதை மட்டும் தான் எடுத்தேன். ஆனா பிரிக்காத ஒரு பாக்கெட் முழு பாக்கெட் வந்து உள்ள இருந்தது, ஓகேவா? அதை நீங்க பார்க்கல, இப்ப போய் பாருங்கன்னா அந்த சக்கரை இருந்தது போல. சோ இதுதான் நீங்க பெரிய பிரச்சனையா வெடிக்குது. அப்ப நம்ம வியன்னா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு பேக்கெட் சக்கரை ஒன்னும் அச்சய பாத்திரம் கிடையாது, தோண்ட தோண்ட வந்து வந்துட்டே இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கலாய போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெயினா வந்து ஒரு புகார ஒண்ணு வச்சாங்க, ஓகேவா? அது வந்து வேலிடா தான் இருந்தது. அதாவது 3 தோசை 2 தோசை தான் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் டீம்ல இருக்கவங்க சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு ப்ரொவிஷன் வருது? ப்ரொவிஷன் இந்த வாட்டி அதிகமா தானே வந்திருக்கு, நீங்க அதிகமா கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நம்ம திவ்யா கணேஷ் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. நாங்க வந்து எல்லாருக்கும் 2 2 3 3 சுட்டு வச்சுட்டோம். அது இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து 16 தோசை ஊத்தி வச்சோம் ஹாட் பாக்ஸ்ல. ஆனா நீங்க வந்து எங்களே வந்து தப்பு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அரோரா கிட்ட போய் கேக்குறாங்க. அரோரா வந்து எனக்கு கூட பசி எடுத்தது, நான் கூட சாப்பிடவே இல்லை, தோசை இல்லைன்னு நினைச்சு நான் விட்டேன், நான் கேட்டேன் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. சபரி அவர்கள் அதேதான் சொன்னாரு. அதாவது நீங்க தோசை ஊத்தி வைக்கிறீங்கன்னா சொல்லி வைக்கணும், சொல்லாம நீங்க பாட்டு வச்சீங்கன்னா எனக்கு கூட பசி எடுத்தது, நான் கூட சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி அங்க ஒரு புகார் வந்து எல்லாரும் வந்து சொல்றதை பார்க்க முடிஞ்சது. இதனாலதான் இவங்களுக்குள்ள வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுனாங்க, ஓகேவா? ஆனா வியன்னாவா லிட்டரலா வந்து நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் டார்கெட் பண்ணாங்க. அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல வியன்னா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா வேற வந்து நம்ம வியன்னா வந்து ஒரு புகார் வச்சாங்க. அதாவது அந்த ஏதோ ஒரு பிரஷோ ஏதோ ஒண்ணு சொன்னாங்கப்பா. அந்த பிரஷை வந்து நம்ம வியன்னா கிட்ட வந்து சாண்ட்ரா கொடுத்துருக்காங்க போல. அதை வந்து அவங்க வாங்கவே இல்லை, அதே இடத்துல தான் வெஸ்ட் வந்திருக்காங்க போல அவங்க ரூம்லயே. பட் ஆனா அதை வந்து நீ தான் எடுத்துட்ட, எங்க வச்சிருக்கேன்னு போய் பாரு ரூம்ல அப்படின்ற மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணாங்களாம். சோ அதையும் சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதெல்லாம் அங்க லைவ்ல நடந்ததா. நெக்ஸ்ட் வந்து நம்ம திவ்யா கணேஷ் வந்து கிச்சனுக்கு வரும்போது நம்ம வியன்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப உடனே இல்ல நம்ம திவ்யா கணேஷ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க எது எடுக்கிறதா இருந்தாலும் இதுக்கப்புறம் கிச்சன் டீமை கேட்டு எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம வியன்னா வந்து கோவப்பட்டாங்க. வியன்னா என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, யாருக்கிட்டையும் டைரக்டா பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியமே கிடையாது, போற போக்குல வந்து சொல்லி விட்டு போறீங்க அதெல்லாம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல நின்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அதை வந்து டைரக்டா பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே பேசினே போயிறாங்க. அவங்கள சாண்ட்றாங்க ஒன்னா வராங்க, ஒன்னா பேசினே போயிறாங்க. வியன்னா மட்டும் பைத்தியம் மாதிரி தனியா பேசிட்டு இருக்கு. சோ அதனாலதான் காண்டான வியன்னா அந்த மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் அடுத்த வாரம் தலையா வரவங்க இந்த குக்கிங் டீமை மட்டும் ப்ராப்பரா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது உடனே நம்ம திவ்யா கணேஷ் வந்து கோவம் வந்துச்சு போல. அவங்க போயிட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பங்கேற்கிறாங்களே 5 பேர், அவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி வந்து அடுத்த வாட்டி நீங்க வந்து குக்கிங் டீம்ல போடும்போது நம்ம வியன்னாவை போடுங்க, வியன்னாவை போடுங்க, எல்லா இடத்துலயும் அதாவது எல்லா கேப்டனாக போற எல்லாரும் 5 பேர் போட்டி போட போற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல சொன்னவங்க விஜய் எஃப்ஜே கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஓகேவா? ஆனா எஃப்ஜே வந்து இது உங்க 2 பேருக்குமான தனிப்பட்ட பிரச்சனை, என்ன எடுக்காதீங்க, ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்க, ப்ராப்பரான குக்கிங் டீம் போடணும்னு சொல்லி இங்க கேப்டன்ஷிப் இதுல வந்து பங்கேற்க போற அந்த 5 பேர்கிட்ட தான் சொன்னாங்க, என்கிட்ட தனியா சொல்ல. நீங்க போய் எல்லார்கிட்டையும் சொல்லிங்க, அவன் போட்டு விட்டான். அவங்களும் போய் எல்லார்கிட்டையும் சொல்லும் போது வியன்னா வந்து தேங்க்யூ அப்படின்னு உடனே இவங்களும் வந்து அவங்க பண்ணுவாங்களா இந்த ஆஹா ஆசினி மோடு, அந்த மோடுக்கு போயிட்டு இவங்களும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. இதனால ஏதோ ட்ரிகர் ஆன வியன்னா அவங்க அழுவுறத பார்க்க முடிஞ்சது. இதுதான் வந்து ப்ரோமோ கண்டென்ட். ஆனா அது காலையிலேயே நடந்து முடிஞ்சிச்சு, ஓகேவா? இது அவ்வளவு பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, சிம்பிளா முடிக்க வேண்டியது. திவ்யா கணேஷ் ஏதோ காலையிலேயே ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டாங்க மக்களே. இதுதான் நடந்தது, ஓகேவா? திவ்யா கணேஷ் சாண்ட்ரா இன்னமும் வந்து மாறல, அவங்க அந்த கேங் இன்னும் அப்படியே தான் இருக்கு, ஓகேவா? அது எப்படி எக்ஸ்போஸ் ஆக போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ கால்ல வராங்களே இன்னைக்கு அந்த 50வது நாள்ன்ற சர்ப்ரைஸா வீடியோ கால் எல்லாரும் வராங்களே, அவங்க பேசும்போது உங்களுக்கு எதனா ஒரு ஹை ஓப்பனிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேம் டைமென்ஷன் மாறுமாட்டதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அது இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சரி.